ஆனா இந்த கட்டாய கூட்டணி மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுமா சார்? அவங்க அரித்மெட்டிக் ஒர்க் ஆகும்னு நம்புறாங்க. இப்போ நீங்க நம்புறீங்க? இல்லை, நான் நம்பல சார், நான் நம்பல. ஏன்னா 24லயே ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து நின்றிருந்தா ஒரு 12-13 சீட்ஸ் வரைக்கும் ஜெயிச்சிருப்பாங்க, திமுக எதிர்த்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்குகள் சொல்றாங்க. அது ஜெல் ஆகலாம் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இன்னொன்று, இந்த பாஜக வாங்கின அந்த 11% யாருடைய வாக்கு வங்கி? அவங்க எங்க இருந்து அந்த வாக்கு வங்கி எடுக்கிறாங்க? அதிமுக தான் எடுக்கிறாங்க. அப்ப அதிமுக வாக்கு வங்கியை எடுத்து தான் பாஜக இன்னைக்கு வளருதுன்னு பார்க்கும் பொழுது, இந்த கூட்டணி ரெண்டும் ஒன்றா சேர்றதுனால நீங்க 18, 19 40, 39 ஆயிடும், 38 ஆயிடும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. மக்கள் அதான் சொல்லு. இன்னொன்று, பாஜக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்குரிய பிரச்சனைகளை பேசுறாங்களா, இல்ல நாங்க மறுபடியும் நாங்க கடவுள் பெயரை வச்சு, இந்துத்துவ பெயரை வச்சுமே நாங்க வேலை செய்வோம்னு சொல்றாங்கன்னா அதுதான் செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது எந்த பிரச்சனை பேசணும். நீங்க மக்கள் பிரச்சனை ஏன் நம்ம பேசணும்? ஒன்றும் இல்லை சார். ஆர்டியில் பணம் வராமல் ஒரு சிக்கல் இருந்தது. நீங்கள் அதை நான் வாங்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லலாம். இல்லை மாநில அரசாங்கம் தான் எங்கள்கிட்ட சேலஞ்ச் எல்லாம் பண்ணாங்களே, நாங்களே 2000 கோடி போட்டுக்கோ, நீங்கள் பணமே கொடுக்கணும்ப்பா, அதையே நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கேள்வி எழுப்பலாம். அந்த மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதையுமே அவர் கையில் எடுப்பதற்கு தயாராகவே இல்லை. அப்படி இருக்கின்ற போது நீங்கள் எப்படி இது ஜெல்லாகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.